எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 15வது தசகம் கபில உபதேசம். நேற்று கபிலர் அவதாரம் பார்த்தோம். இன்னைக்கு கபில உபதேசம் பார்க்குறோம். கிருஷ்ணா. இவ்வுலகில் முக்குணங்களில் பொருட்களில் பற்றுள்ள புத்தியானது சம்சார பந்தம் என்கிற உலகியல் தலையை உண்டு பண்ணுகின்றது. அதாவது பிறப்பை கொடுக்கிறது. சிற்றின்பங்களின் பற்றுதலற்ற புத்தியோ மோட்சத்தை அளிக்கின்றது. பக்தி யோகமெனில் விஷய சுகமான சிற்றின்பத்தை பற்றினை தடுக்கின்றது. இவ்வுலகத்தில் மகான்களை பின்பற்றியே அடையக்கூடிய அந்த பக்தி ஒன்றே தேடி அடையக்கூடியது என்று கபிலாவதாரம் செய்த தாங்கள் தாயான தேவகூதிக்கு உபதேசித்தீர்கள் அல்லவா? மூல பிரகிருதி மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், 5 மகாபூதங்கள், மனது, 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் என 24 தத்துவங்கள் தவிர 25வது தத்துவம் புருஷன் என்று பிரித்து அறிகின்ற இந்த ஜீவன் மாயையான பிரகிருதியின் தலையிலிருந்து விடுபடுகிறான் என்று கபிலாவதாரம் செய்த தாங்கள் தாயான தேவகூதிக்கு உபதேசித்தீர்கள் அல்லவா? பிரகிருத்தியில் உள்ள குணங்களால் இந்த புருஷன் கவரப்படுவதில்லை. ஆனால் அந்த பிரகிருத்தியின் பற்றுதல் கொள்வானேயாகில் அந்த பிரகிருத்தியின் குணங்கள் அவனை பற்றி கொள்ளும். அந்த பிரகிருத்தியும் என்னை வழிபடுவதாலும் வேதாந்த சிந்தனையாலும் புருஷனை விட்டு அகன்று போகும் என்று கபிலாவதாரம் செய்த தங்கள் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்தீர்கள் அல்லவா? மாசு நீங்கிய மனதை உடையவன் ஆசனம், தியானம், தாரணை முதலிய யோக சாதனங்களினால் கருடன் மேல் எழுந்தருளியுள்ள என்னுடைய மூர்த்தியை திவ்யமான ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தாமாலம் போன்ற நீல வர்ணத்துடன் விளங்குவதாக எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்று கபிலாவதாரம் செய்த தங்கள் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்தீர்கள் அல்லவா? என்னுடைய குணங்களையும் திருவிளையாடல்களையும் இடையராது கேட்பதாலும் கீர்த்தனம் முதலியவைகளை செய்வதாலும் என்னிடத்தில் கங்கா நதியின் பிரவாகம் போன்ற மனநிலையுடைய மேலான பக்தி உண்டாகிறது. அந்த பக்தியே பிறப்பு இறப்பான சம்சாரமாகிய மிருத்யுவை வெல்வதாகும் என்று கபிலாவதாரம் செய்து தங்கள் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்தீர்கள் அல்லவா? யுவதியான தாயின் வயிற்றில் வசிக்கும் பொழுது துன்பமடைந்து அத்துன்பத்தை நீக்க இயலாத பொழுது ஞானமிருந்தும் கூட பிரசவ காலத்திலேயே அதை இழந்து பல இன்னல்களுடன் பால்யத்தை கடந்து யவ்வன பருவத்தில் மறுபடியும் மதிமயக்கத்தை அடைகிறான். ஐயோ கஷ்டம் என்று கபிலாவதாரம் செய்த தங்கள் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்தீர்கள் அல்லவா? தேவதேவனான ஸ்ரீ குருவாயூரப்பா இவ்வாறு அறிய வேண்டுவதை நன்கு அறிந்து கொண்டு தங்களை துதித்த தாய் தேவகூதிக்கு அனுகிரகம் செய்துவிட்டு தாங்கள் சாது ஜனங்களின் கூட்டங்களுடன் புறப்பட்டு சென்று மக்களின் நலன் கருதி வடகிழக்கில் இருக்கின்றீர்கள் அல்லவா? அதன் பின் ஞான ஒளி பெற்றதால் தெளிவடைந்த சித்தத்தையுடைய தேவகூதி பக்தி மார்க்கத்தினால் முக்தியை எய்தினாள். அனைத்திற்கும் மேலானவனே, அதிகம் பேசுவதாலாவதென்ன? தங்களுடைய திருவடி தாமரைகளில் பக்தி ஒன்றையே எல்லா பயங்களையும் போக்கும் விருப்பங்கள் அனைத்தையும் கொடுக்கும் என்று நீங்களே திடமாக கூறுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் ஹே குருவாயூரப்பா, எனது ரோகங்களை நீக்கி உங்களிடத்தில் பக்தியை உண்டு பண்ணி அருள வேண்டுகிறேன். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.